ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த நாளில் கூடியிருப்பது சந்தோஷம். ஆண்டவரை பார்க்கும்படி, அவருடைய ஆராதனையில் நிற்கும்படி, அவருடைய சமூகத்தில் நிற்கிறது சந்தோஷம். வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக எல்லாரும் குடும்பமாக இருந்து அவரை ஆராதிப்பது சந்தோஷம். நம்ம எல்லாருமா சேர்ந்து சங்கீதம் 111 அதிகாரம் முழு அதிகாரத்தையும் வாசிக்க போகிறோம். You all going to read Psalms 111. You all going to read the whole chapter. சங்கீதம் 111 அதிகாரம் முழு அதிகாரத்தையும் வாசிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து வாசிங்க, ஓகே? வாசிப்போம். அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தி உண்டு. ஆமென். யோவான் 6 அதிகாரம் 63 இப்படி சொல்லுகிறது: ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். இந்த வசனம் ஸ்பீக்ஸ் அபவுட் ரெமா, the living voice. நம்ம அவருடைய வார்த்தையால் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வேணா நினைக்கலாம், எனக்கு வேலை இருக்குது, நான் உழைக்கிறேன், எனக்கு உடலில் பலன் இருக்குதுன்னு சொல்லி. Remember, my dear brothers and sisters, you are living and myself the word alone. அவருடைய வார்த்தை நமக்கு ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த ஆராதனை வேளையில் அந்த வார்த்தையானவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். வேதம் என்ன சொல்கிறது? அந்த வார்த்தை மாம்சமானது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது. நம்ம அர்ப்பணித்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, வார்த்தையானவரே, இந்த நொடி ஆண்டவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசும் தகப்பனே. அப்பா, உம்முடைய ஆவி எங்களுக்கு தேவை தகப்பனே. அப்பா, ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எங்களுக்கு தேவை தகப்பனே. அப்பா, உம்முடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தை தகப்பனே. அப்பா, பரத்திலிருந்து வரட்டும் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, இருதயம் திறந்து ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போறதில்ல ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு பண்ணின உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, உடன்படிக்கையின் புத்திர சுகாரத்தை பெற்ற ஜனங்களாய் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்க கூடியிருக்கிறோம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய மகனாய் மகளாய் தகப்பனே கர்த்தாவே, இந்த இடத்துல குடும்பமாய் நாங்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா, உம்முடைய புத்திரனாய் தகப்பனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கடந்த வாரம் தகப்பனே அப்பா செய்த பிழைகள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கு முன்பாய் வைக்கிறோம். அது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா. வசனம் சொன்னபடி மாம்சம் ஒன்றுக்கும் உதவா தகப்பனே அப்பா. இந்த நொடியும் ஆண்டவரே, என் மாம்சத்தில் நான் ஆராதனை செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆவியில் நிறைந்த மனுஷனாய், ஆவியில் நிறைந்த மனுஷியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களுக்கு புதிய பலனை தாரும் தகப்பனே அப்பா. காலை தோறும் ஆண்டவரே புதிதாக இருக்கிற உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும். உன்னத பலனை தாரும். உம்முடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டும் ராஜா. அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஆளுகை செய்து நடத்துவீராக. ஆண்டவரே தகப்பனே அப்பா, எங்களுக்கு எந்த பலனும் இல்லை தகப்பனே அப்பா. நாங்கள் மாம்சம் தகப்பனே. எங்களை உயிர்ப்பித்தது உம்முடைய வார்த்தை தகப்பனே கர்த்தாவே சுவாமி. உம்முடைய மகிமை எங்கள் மேல காணப்படட்டும். ஆராதிக்க கிருபை செய்யும். நம்ம எல்லாருமே சந்தோஷமா ஜெபிக்க போறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தான் தகப்பனே கர்த்தாவே, என்னை ஆசீர்வதித்தவர் என்று சொல்லி நன்றி உணர்வோட நம்ம எல்லாருமே கையை தட்டி சந்தோஷமா பாட போறோம். சந்தோஷமா கையை தட்டி பாடுவோமா? ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் மூளைக்கல்லா இருக்கிற தேவனே அப்பா, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல்வெத்தே
வாசல் என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றிரே, பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்திரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றிரே, பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்திரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்வோம் ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். சேர்ந்து சொல்லுவோம் ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல்,
இது வானத்தின் வாசல். என் ஆண்டவரே அப்பா, நீர் ஆசீர்வாதத்தின் வாசல் அப்பா. நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கின்ற கல். சேர்ந்து சொல்வோம், தலை சாய்க்கும் கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும், நாம் நம்பி தலை சாய்க்கின்ற மூளைக்கல் அவர். நம்மை தாங்குகின்ற மூளைக்கல் அவர். நம்முடைய தாங்குகின்ற கண்மலை அவர். இது வானத்தின் வாசல். என் இயேசையா பரலோகத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். என் இயேசையா பரலோகத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. நமக்கு எல்லாமா இருக்கிற ஆண்டவரை ஒரு முறை நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வவல்ல தேவன் ஆண்டவரே அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர் ஆண்டவரே. எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே சுவாமி, நீர் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடுவதில்லை தகப்பனே கர்த்தாவே சுவாமி. நீங்க சொன்னது போல தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தகப்பனே கர்த்தாவே சுவாமி, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் ஆண்டவரே அப்பா போக பண்ணுகிறீரே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே, நன்மையினால் ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்பியவர் ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு தேவையான யாவற்றையும் எங்களுக்கு தந்தவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, நாம் வாழ்வது உம்முடைய கிருபை தகப்பனே கர்த்தாவே சுவாமி. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய பரிசுத்த கிருபை ஆண்டவரே அப்பா. உம்முடைய கிருபையும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமும் இல்லை என்றால் ஆண்டவரே அழிந்து போயிருப்போம் தகப்பனே கர்த்தாவே சுவாமி. நாங்கள் அப்பத்துக்கு இறங்கி திரியவில்லை ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே சுவாமி. ராஜாவின் பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீங்க ராஜா, நன்றி தகப்பனே கர்த்தாவே. வருத்தமும் வாதையும் தகப்பனே அண்டாதபடிக்கு கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க தகப்பனே கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே கர்த்தாவே சுவாமி. எங்கள் கற்பங்கள் வெறுமையா இல்லாதபடிக்கு தகப்பனே உம்முடைய வல்லமையினால் அதை நிரப்புனீங்க, நன்றி தகப்பனே கர்த்தாவே சுவாமி. கண்ணீரோடு விதைத்த தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு விதையையும் கம்பீரத்தோடு ஆண்டவரே இந்த சபையில நீங்க அறுக்க வைத்தீங்க ஆண்டவரே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. எத்தனையோ தகப்பனே மாயமான தனங்களும் எத்தனையோ வேத புரட்டுகளும் இருந்து தகப்பனே கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் இந்த சபையில் ஆண்டவரே வார்த்தையில் எங்களை கட்டி தகப்பனே அப்பா இம்மட்டுமாய் வழி நடத்தி வருகிற ஆண்டவரே தயவுக்காய் கர்த்தாவே சுவாமி நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தகப்பனே எங்களுக்கு கிடைத்த தகப்பனே கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, வார்த்தையாகிய தேவன் எங்களோடு வாசம் பண்ணுகிற பாக்கியம் தகப்பனே கர்த்தாவே சுவாமி. நாங்கள் வழி விலகி போனாலும் தகப்பனே கர்த்தாவே சுவாமி, பாதை மாறாதபடி வழி இதுவே என்று கேட்கின்ற சத்தம் தகப்பனே கர்த்தாவே எங்களுக்கு தொனிக்கின்ற அந்த சத்தத்துக்காய் நன்றி தகப்பனே கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, ஆவியும் ஜீவனுமாய் இருந்தபடிய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. Oh Lord, thank you for your living voice அப்பா. எங்களோடு பேசுறீங்க, நன்றி ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீங்க தகப்பனே கர்த்தாவே சுவாமி. நாங்க பைபிள்ல வாசிக்கும் போதெல்லாம் ஆகாரை வனாந்திரத்துல கண்ட தேவன் தகப்பனே அப்பா, அதை நாங்கள் வாசித்தோம் தகப்பனே அப்பா. எங்களை ஒவ்வொரு நொடியும் காண்றீங்க தகப்பனே அப்பா, அதை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே, பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே வறுமையிலும் மகா வறட்சியான காலங்களிலும் தகப்பனே கர்த்தாவே எங்கள் நிலங்களை தகப்பனே கர்த்தாவே திருப்தியாய் தகப்பனே கர்த்தாவே சுவாமி வைத்திருக்கிறீங்க ராஜா. ஒன்றுக்கும் குறைவிடாதபடி காத்து கொள்றீங்க தகப்பனே கர்த்தாவே. நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே சுவாமி எங்களை பலப்படுத்துறீங்க தகப்பனே கர்த்தாவே. இது எல்லாமே தகப்பனே கர்த்தாவே ஒன்றே உண்டால வந்தது உம்முடைய வார்த்தையினால தகப்பனே அப்பா. உம்முடைய வார்த்தை மகிமை உள்ளது தகப்பனே கர்த்தாவே சுவாமி. தண்ணீர்கள் மேல தொனிக்கிறது ராஜா. காதேஷ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறது தகப்பனே அப்பா. பெண்மான்களை ஈன பண்ணினது தகப்பனே கர்த்தாவே சுவாமி. உம்முடைய வசனம் தீர்க்கமாய் தொனிக்கிறது ராஜா. உம்முடைய வசனத்துக்காய் நன்றி 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 தகப்பனே கர்த்தாவே சுவாமி. ஆதியில் இருந்த வார்த்தை தகப்பனே கர்த்தாவே எங்கள் மத்தியில எங்களோடு உலவாகிறபடியால் ஆண்டவரே அப்பா, எங்களோடு ஆண்டவரே உறவாடுகின்றபடியால் தகப்பனே கர்த்தாவே, எங்களுக்குள் தகப்பனே வாசமாய் இருக்கிறபடியால எங்களை ஆண்டவரே ஆலயமாய் தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிற தகப்பனே கர்த்தாவே, வார்த்தையின் இருப்பிடமாய் எங்களை மாற்றினீங்களே ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த சர்வத்தையும் படைத்த வார்த்தை, இந்த சகலத்தையும் ஆளுகின்ற வார்த்தை ஆண்டவரே, சகலத்தையும் நிறுத்துகின்ற வார்த்தை, நீர் சொல்ல ஆகும் கட்டளை நேட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி அந்த வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறதே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே கர்த்தாவே.
எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே, நீங்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மட்டும் போது ஆண்டவரே தகப்பனே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை தகப்பனே அப்பா. அந்த புறப்படுகிற வார்த்தை எங்களுக்கு தந்தீங்களே Lord, you have given the rhema word unto us Lord. அப்பா அந்த வார்த்தை எங்களுக்கு போது ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க, இந்த மாயமாளத்தனத்திலிருந்து விடுவிக்க ஆண்டவரே எங்களை தகப்பனே கர்த்தாவே கரைதிரையற்ற ஜனமாய் உமக்கு முன்பாய் நிறுத்திக் கொள்ள முடிய வார்த்தை போதும். வேற எதுவுமே எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மட்டும் வேணும் ஆண்டவரே. நீங்க மட்டும் போது ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே சுவாமி. இந்த போலியான மாயையான உலகம் வேண்டாம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே, என் கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் நோக்க வேண்டாம் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே. என் வருத்தங்களையும் வாதைகளையும் நான் நோக்க வேண்டாம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. உங்களை மட்டும் நான் நோக்கி பார்க்கணும் தகப்பனே அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் தகப்பனே அப்பா. வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே அவருடைய மகிமை வார்த்தையாய் வெளிப்பட்டது தகப்பனே கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீங்க மட்டும் போது ஆண்டவரே. உடைய வார்த்தை மட்டும் போது ஆண்டவரே. எதுவுமே எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நிரப்பியது உம்முடைய வார்த்தை. வறுமையாயிருந்த தகப்பனே எங்கள் நிலங்களை தகப்பனே பசுமையின் வெளியாக்கியது உம்முடைய வார்த்தை. என்னுடைய உயிர் முடிந்தது என்று நினைத்த வேளையில் என் உயிரை ஆண்டவரே தகப்பனே திரும்ப கொடுத்த உம்முடைய வார்த்தை. வறுமையான கற்பத்தில் தகப்பனே உயிரை உண்டாக்கிய உம்முடைய வார்த்தை தகப்பனே அப்பா. இருளடைந்த வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டாக்கி எங்கள் வார்த்தை. அந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை மட்டும் போதும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. என் அன்பு சகோதரனை சகோதரி, இதை உணர்ந்தவரா பாட போறோம். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே தகப்பனே அப்பா. என்னை ஆண்டவரே மாற்ற மறுரூபமாக்க உமக்கு முன்பாய் தகப்பனே கர்த்தாவே கரைதிரையற்றவனாய் ஆண்டவரே நிறுத்த உம்முடைய வார்த்தை மட்டும் போதும் ஆண்டவரே. அந்த சந்தோஷத்துல நான் வாழ்ந்துருவேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இல்லை என்றால் தான் தகப்பனே கர்த்தாவே என்னால் எதுவுமே செய்ய முடியாது. உம்முடைய சமூகம் இல்லாமல், உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், உம்முடைய வார்த்தை இல்லாமல் நாங்கள் எங்க போய் ஆண்டவரே நிற்போம்? உணர்ந்தவர்களாய் ஒப்பு கொடுங்க, பாடுங்க. நம்ம சேர்ந்து பாட போறோம். வேறொன்றும் எனக்கு வேண்டாம் ஐயா. உம்முடைய அன்பு, உம்முடைய வார்த்தையை நீங்க மட்டும் போதும் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் பாடுவோம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு வறட்சிகளை நீரூற்றாய் மாற்றியிருக்கிறார். அந்த ஊற்று இன்னும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. சந்தோஷமா பாடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, வேற எதுவுமே வேணாம் என்று சொல்லி சந்தோஷமா பாடுவோம். நமக்கு இருக்கிற குறைகள் அதெல்லாம் நத்திங். ஆண்டவர் மட்டும் போதும். குறைகளை நிறைவாக்குகிறவர், வனாந்தரங்களை வயல்வெளியாக மாற்றுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். ஆமென். Thank you Lord Jesus. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. சேர்ந்து பாடுவோம். வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா, உம் அன்பு ஒன்றே போதும். எதுவுமே என்னை திருப்தியாக்காது, உம் பிரசன்னம் ஒன்றே போதும். வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா, உம் அன்பு ஒன்றே போதும். அப்ப அது மட்டும் போதும் ஆண்டவரே. எதுவுமே என்னை திருப்தியாக்காது, உம் பிரசன்னம் ஒன்றே போதும். நீதான் நீதான் வேண்டும் எனக்கு, நீதான் நீதான் வேண்டும். ஓ நீதான் நீதான் வேண்டும் எனக்கு, நீதான் நீதான் வேண்டும். வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா, உம் அன்பு ஒன்றே போதும். அது மட்டும் போதும் ஆண்டவரே. எதுவுமே என்னை திருப்தியாக்காது, உம் பிரசன்னம் ஒன்றே போதும். நீதான் நீதான் வேண்டும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க மட்டும் தகப்பனே அப்பா எனக்கு வேணும். இந்த உலகத்துல எதுவுமே என்னை திருப்தியாக்காத தகப்பனே கர்த்தாவே சுவாமி, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே அப்பா எனக்கு, நீதான் நீதான்
ஆண்டவரை பார்த்துக்க அப்புறம் அப்பா அப்படி ஆவி எனக்கு வேண்டும் தகப்பனே அப்பா, அப்படி அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே தகப்பனே அப்பா. அது இல்லண்டா தான் தகப்பனே கர்த்தாவே எனக்கு திருப்தியே இருக்காது ராஜா. இந்த உலகத்தின் மாயான காரியங்கள் திருப்தி இல்ல தகப்பனே கர்த்தாவே. இப்படி ஆவியும் அபிஷேகமும் எனக்கு வேணும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். ஒரு தாகத்தோட கேளுங்கள், ஆண்டவர் தர தயாரா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆண்டவரை பார்த்து கேட்போம், அப்பா எனக்கு இன்னும் ஆவியில பலம் வேணும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் ஓடி உழைக்க உம்முடைய பலன் தேவை ஆண்டவரே என்று சொல்லி. ஆண்டவரே நீங்க எனக்கு தந்தது காணாத தகப்பனே இன்னும் தாங்க என்று சொல்லி நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே அப்பா உதவி செய்யும் தகப்பனே கர்த்தாவே சுவாமி. உம்மாவியினால் என்னை நடத்திடுமே, உம் அபிஷேகத்தால் என்னை நிறைத்திடுமே. உம்மாவியினால் என்னை நடத்திடுமே, உம் அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடுமே. உந்தன் ஆவி வேண்டும் எனக்கு, உந்தன் அபிஷேகம் வேண்டும். ஓ உந்தன் ஆவி வேண்டும் எனக்கு, உந்தன் அபிஷேகம் வேண்டும். வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம்முடைய வார்த்தை வேணும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே வேணும் எங்களுக்கு கொண்டு தகப்பனே அப்பா. தரிசனத்தை தந்திருக்கிறீங்களே தகப்பனே அப்பா. நீ குருடர்களுடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை சிறைச்சாலிலிருந்து இருளுள்ளவர்களை காவலிருந்து விடுவிப்பாய் என்று சொன்ன தரிசனத்தின் பேரில் ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து அழைத்த தேவன் அல்லவோ தகப்பனே அப்பா. அந்த தரிசனத்திலோட தகப்பனே அப்பா உம்முடைய பலனும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வல்லமையும் எங்களுக்கு தேவை அப்பா. எங்கள் இருதயத்தை திறந்து நாங்கள் இந்த வேளையில கேட்கிறோம் தகப்பனே கர்த்தாவே சுவாமி. எங்களுக்கு தாங்க, அதிகமாய் நிரப்பி தாங்க ஆண்டவரே தகப்பனே. நாங்கள் தவறி விட்ட உண்மை தகப்பனே கர்த்தாவே, இனி தவறாமல் தகப்பனே, தழும்பாமல் ஓட தகப்பனே கர்த்தாவே சுவாமி. உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை. பவுல் சொன்னது போல எனக்குள் கிரியை செய்கிற தேவனுடைய பலத்த வல்லமையினால தகப்பனே கர்த்தாவே சுவாமி. நாங்களும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தாவே வல்லமையினால நிரப்பும், உம்முடைய வல்லமையினால நிரப்பும், உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினால நிரப்பும் ஆண்டவரே தகப்பனே அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே நிரப்பும். சேர்ந்து பாடுவோம் உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே சுவாமி என்னை நிரப்பும் என்று சொல்லி. உம் வார்த்தையினால் என்னை நடத்திடுமே, உம் வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. உம் வார்த்தையினால் என்னை நடத்திடுமே, உம் வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. உந்தன் வார்த்தை வேண்டும் எனக்கு, உந்தன் வல்லமை வேண்டும். ஓ உந்தன் வார்த்தை வேண்டும். அப்பா பார்த்து கேளுங்க ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாய் கேளுங்க. உம்முடைய வார்த்தை வேண்டும் ஆண்டவரே சொல்லுங்க, மீண்டுமாய் சொல்லுங்க. ஓ உந்தன் வார்த்தை வேண்டும் எனக்கு, உந்தன் வல்லமை வேண்டும். உந்தன் வார்த்தை வேண்டும் எனக்கு, உந்தன் வல்லமை வேண்டும். வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. இருதயங்களை ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே என் வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லை தகப்பனே அப்பா. நீங்க மட்டும் உம்முடைய பிரசன்னம் மட்டும், உம்முடைய வார்த்தை மட்டும், உம்முடைய வல்லமை மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. அப்பா நான் வீட்டில் இருப்பது உண்மை ஆண்டவரே, சபையாய் கூட முடியாமல் இருப்பது உண்மை ஆண்டவரே. என் சொந்த இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஆண்டவரே அப்பா கர்த்தாவே சுவாமியுடைய சொந்த இரத்தத்தில் மீட்கப்பட்ட ஜனங்களை காண முடியாமல் இருப்பது உண்மை. ஆனால் அது எவ்வளவு உண்மையோ தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய பிரசன்னம் இருப்பது உண்மை தகப்பனே அப்பா. இருதயம் திறந்து தகப்பனே உம்முடைய கேட்கிற ஜனங்கள் மேல தகப்பனே அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழை தகப்பனே கர்த்தாவே பொழிய பண்ணுவீராக. வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா, உம் அன்பு ஒன்றே போதும். ஆண்டவரை பார்த்து கேளுங்கப்பா. ஆண்டவரே எதுவுமே என்னை திருப்தியாக்காது தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த உலக காரியங்கள் எதுவுமே என்னை திருப்தியாக்காது தகப்பனே கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. நீங்க மட்டும் வேணும் ஆண்டவரே,
நீர்தான் நீர்தான் வேண்டும், எனக்கு நீர்தான் நீர்தான் வேண்டும், நீர்தான் நீர்தான் வேண்டும், எனக்கு நீர்தான் நீர்தான் வேண்டும், வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நம்ம எல்லாருமே சேர்ந்து துதிப்போமா ஆண்டவர்? நம்ம எல்லாருமே சேர்ந்து துதிப்போமா? இருதயங்கள் திறந்து நம்ம துதிப்போமா? நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, உன்னதங்களில் வாசமாய் இருக்கிறவர், எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர், நீர் பெரியவர் ஆண்டவரே, பரிசுத்தர். எங்களை காண்கின்ற நல்ல தெய்வமே, நீர் பரிசுத்தர் அப்பா ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னவரே, நீர் பரிசுத்தர் அப்பா. நான் உங்கள் பரிகாரி என்று சொன்ன நல்ல தெய்வமே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, துதிக்க இந்த ஜனங்களை எனக்கென ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை அழைத்த நல்ல தெய்வமே தகப்பனே அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீங்கப்பா ஆண்டவரே. சர்வ வல்ல தேவன் நீங்க ஆண்டவரே தகப்பனே அப்பா. உம்முடைய கரத்துல எல்லாமே உண்டு தகப்பனே கர்த்தாவே. ஆளுகை செய்யும் கரம் தகப்பனே கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய கரம் தகப்பனே கர்த்தாவே. உம்முடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் எங்களை ஆளுகை செய்கிறபடியால் கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உன்னதங்களில் தகப்பனே வாசமாய் வீற்றிருக்கிறவர், பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஆளுகை செய்கிறவர் தகப்பனே கர்த்தாவே சுவாமி. என்னுடைய ஆலோசனையே நிலைநிற்கும் என்று சொன்ன ஆலோசனை கர்த்தாவே, சமாதான பிரபுவே, அதிசயமான தேவனே தகப்பனே அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே சுவாமி. பரத்திற்குரியவர், இறங்கி வந்தவர், எங்களோடு இருக்கிறவர், எங்களை தொடுகின்றவர், எங்களை ரட்சிக்கின்றவர், எங்களோடு பேசுகின்றவர், எங்களை உணர்த்துகிறவர் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அழகுள்ளவர் தகப்பனே அப்பா, நீங்க அழகுள்ளவர் ஆண்டவரே தகப்பனே அப்பா. உம்மை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை தகப்பனே கர்த்தாவே சுவாமி. நீர் அவ்வளவு அழகுள்ளவர் தகப்பனே கர்த்தாவே சுவாமி. மகிமையில் நிறைந்தவர் தகப்பனே, மகத்துவம் உள்ளவர் தகப்பனே அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் சிறியவர்களாக இருந்தும் தகப்பனே கர்த்தாவினுடைய நீதியின்படி எங்களை அழைத்து தகப்பனே கர்த்தாவே சுவாமி, எங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் கூடுகிற நேரமெல்லாம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற நல்ல தெய்வமே தகப்பனே அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் ஆண்டவரே இறங்கி இருக்கிறவரே, நான் உனக்கு பரிகாரியா இருக்கிறேன் என்று சுகப்படுத்துகிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நன்றி தகப்பனே அப்பா. Thank you for your mighty healing ஆண்டவரே among us தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீங்க சுகப்படுத்துகிற தகப்பனே, பலவீனங்களுக்காய் சுகவீனங்களுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியில் நீர் இறங்கி ஆளுகை செய்கிறவர். Lord, you're so beautiful அப்பா. You're an awesome God அப்பா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். நீர் மறுமுகப்படுத்துகிறீங்க தகப்பனே கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, கட்டுக்களை விலக்குகிறீங்க, நன்றி தகப்பனே அப்பா. நீங்க தகப்பனே எவ்வளவு அழகா இருதயங்களை மாற்றுகிறீங்க, நன்றி ஆண்டவரே தகப்பனே. கரை படிந்திருந்த இருதயங்களை என் தேவன் இப்பொழுது தகப்பனே கரை திரை நீக்கின்றபடியால் ஆண்டவரே உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, தானின் தலைத்த அழைப்பு என்னதென்று தகப்பனே அப்பா தடுமாறுகின்ற ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்பா, there is a inner healing Lord. ஆண்டவரே, there is an inner healing Lord. ஆண்டவரே அப்பா, அதற்காய் நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே கர்த்தாவே. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று இருந்த ஜனங்களுக்கு புதிய பலனை தகப்பனே நீங்க கொடுக்கிறபடியால் நன்றி தகப்பனே கர்த்தாவே. புதிய கிருபைகளை கொடுக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நான் இதை பெற்றுக்கொள்வேனா என்று தாவீது கேட்டது போல தகப்பனே அப்பா, நொறுங்குண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நிற்கிற ஜனங்களுக்கு நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று நீர் பேசுகின்றபடியால் நன்றி தகப்பனே அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் சர்வ வல்ல தேவன். உம்மிடத்துல சுகம் உண்டு, உம்மிடத்துல பலன் உண்டு, உம்மிடத்துல எல்லாம் உண்டு ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே. நீர் சொன்னபடி உம்முடைய வார்த்தை ஆவியாயும் இருக்கிறது, ஜீவனுமாய் இருக்கிறது. That's more than enough for us Lord. That's more than enough. நம்ம எல்லாருமே சேர்ந்து பாட போறோம். ஆண்டவரே, உம்மிடத்துல சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு தகப்பனே அப்பா. நீங்க அதை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. Lord, I'm receiving that blessing from you Lord என்று சொல்லி நேசிக்கிறேன் என்று சொல்லுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் விழுந்தது உண்மை, ஆண்டவரே நான் தவறியது உண்மை, ஆண்டவரே இது நான் தெரியாம செய்யல, எனக்கு தெரியும் ஆண்டவரே, இது தெரிஞ்சு நான் செய்த ஆண்டவரே, ஆனாலும் மனம் திரும்புறேன் என்று சொல்லி சொல்லுவோமா?
ஆண்டவருக்கு தெரிஞ்சுதானே நம்ம செஞ்சதெல்லாம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு தெரிஞ்சு செய்தோம் அல்லவா? நினைச்சு பாருங்க நண்பு சகோதரனை சகோதரியே, இது பிளண்டு தெரிஞ்சும் நம்ம செய்தோம் அல்லவா? ஆனாலும் அவர் சொல்றது, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் அவரை பார்த்து சொல்ல போறேன், அப்பா எனக்கு மன்னிப்பு உங்களிடத்துல நான் இருக்க ஆண்டவரே தகப்பனே, என்னை கழுவுகின்ற வல்லமை உள்ள ரத்தம் உம்முடையது ஆண்டவரே தகப்பனே. அப்பா இந்த உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் தகப்பனே, ஜீவிக்கின்ற வசனமும் வார்த்தையும் உம்மிடத்துல தானே ஆண்டவரே உண்டு. நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? பேதுரு கேட்டது போல ஆண்டவரே, வாழ்வதற்கின்ற வார்த்தை நீர் அல்லவோ ராஜ், உம்மை விட்டு நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? சுத்தி சுத்தி ஆண்டவரே உம்முடைய பாதப்படலாம் நான் வந்து நிக்கிறேன் ஆண்டவரே. Lord, nothing is too late. Past is past, Lord. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் மேல தகப்பனே அப்பா உம்முடைய புதிய பலன் ஆண்டவரே தகப்பனே அப்பா உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவரே, that's the rema words come from you Lord. ஆண்டவரே அப்பா அந்த ரெமா வார்த்தை உயிர்ப்பிக்கட்ட ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஆவியில குறைவுள்ள ஜனங்களுக்கு தகப்பனே அப்பா, ஜீவனை தொலைத்த ஜனங்களுக்கு இதோ இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய ஜீவன் உண்டாகட்ட ஆண்டவரே, ஒரு புதிய பலன் உண்டாகட்ட ஆண்டவரே. சேர்ந்து பாடுவோம், சுகம் உண்டு பலன் உண்டு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு இன்ன ஹீலிங்கை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சுகம் உண்டு பலன் உண்டு ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு பலன் உண்டு ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சொல்லுவோமா? நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே, நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. மீண்டுமாய் சுகம் உண்டு என்று சொல்லுவோமா? அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே உம்முடைய கையில சுகம் உண்டு ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரத்துல பலன் உண்டு ஆண்டவரே தகப்பனே அப்பா, அந்த சுகமும் பலனும் ஜீவனும் தகப்பனே நான் கண்டடையணும் என்று சொல்லி மீண்டுமாய் ஒப்பு கொடுத்து பாடுவோமா? சுகம் உண்டு, எஸ் லார்ட், பலன் உண்டு ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு பலன் உண்டு ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. அவரிடத்துல நேசம் உண்டு, அவரிடத்துல பாசம் உண்டு. இந்த உலகம் தர முடியாத நேசமும் பாசம் அவரிடத்துல தான் உண்டு. தாய் நம்மை நேசிக்க மறக்கலாம், தகப்பன் நம்மை நேசிக்க மறக்கலாம், நம்முடைய உறவுகள் நண்பர்கள் நேசிக்க மறக்கலாம், ஆனா அவர் நேசிக்க மறக்கிறதே இல்லை. இதோ உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாய் இருக்கிறது என்று சொன்ன நல்ல தெய்வம் அப்பா. நேசம் இடத்துல உண்டு ஆண்டவரே அப்பா. விசுவாசத்தை நாங்க பாடுறோம். நேசம் உண்டு பாசம் உண்டு இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு பாசம் உண்டு இரக்கம் உண்டு உம் பாதத்தில். சேர்ந்து சொல்லுவோம். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. முழு இதயத்தோட சொல்லுங்க, பாவை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே, உங்களை மட்டும் தகப்பனே கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற தகப்பனே கர்த்தாவே சுவாமி, அந்த அகாப்பே அன்போடு நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. மீண்டுமாய் சொல்லுவோம். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என்னுடைய தெய்வம்
ஆண்டவரே தகப்பனே அப்பா. ஆபிரகாமின் தெய்வமாய் இருந்தீர், ஈசாக்கின் தெய்வமாய் இருந்தீர், யாக்கோபின் தேவனாய் இருந்தீர். இப்பொழுது நீர் என் தெய்வம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. உம்முடைய புத்திர சுவிகாரத்தால் நான் சுதந்தரித்துக் கொண்டேன் ஆண்டவரே தகப்பனே அப்பா. இது உம்மால உண்டானது. நீர் என்னுடைய தேவன் ஆண்டவரே, என் இதயத்தை ஆளுகை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. பாடுவோம். வியாதி நீங்கும், வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், உம் பாதத்தில் வியாதி நீங்கும். உணர்ந்து பாடுங்க. நம்மளை சுத்தி வளைச்சிருக்கிற சூழ்நிலையில நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்ததா, ஆண்டவருடைய பாரம் நம்ம மேல இருந்து நம்முடைய பாரத்தை அவர் நீக்கி போட்டாரே அப்பா. சேர்ந்து சொல்லுவோம். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வரிகளை மீண்டுமா நினைச்சு பாருங்க. எந்த வியாதி நம்மை அண்டிச்சு? நம்ம எதுக்காவது கஷ்டப்படணுமா? நம்ம சாப்பாடு இல்லாம இருந்தோமா? நம்ம மேல ஏதாச்சும் பாரம் இருந்ததா? ஆண்டவர் எதுக்காவது நம்மளை அப்படி விட்டாரா? ஏதாவது கை கழுவி நம்மள்ட்ட எந்த பாரமும் இல்லைன்னு சொன்னாரா? நம்ம நினைச்சதுக்கும் வேண்டுவதற்கும் மேலாக நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பினார். நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்பினார். நமக்கு வளர்ச்சி அடைந்தது என்று பார்த்தால் ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த வளர்ச்சியை தந்து அவரை ஆசீர்வதித்தார். இது எல்லாம் ஆண்டவரால உண்டானது. சேர்ந்து பாடுவோம். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், உம் பாதத்தில் வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், உம் பாதத்தில். உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நன்மை மட்டும் செய்தவர் நீர் ஆண்டவரே அப்பா. எங்கள் தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்தவர் ஆண்டவரே அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சுகமும் பலனும் ஜீவனும் தந்து காத்தீர் தகப்பனே அப்பா. உம்மை மட்டும் நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை மட்டும் நேசிக்கிற ஆண்டவரே அப்பா. உம்மை மட்டும் நேசிக்கிற ஆண்டவரே தகப்பனே. உடைய பாதத்தில் தான் ஆண்டவரே அப்பா சுகமும் பலனும் உண்டு. உடைய பாதத்தில் தான் ஆண்டவரே எல்லாமே உண்டு. ஆண்டவரே, நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்கிற நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்பா. நம்ம உறுதியாய் சொல்ல போற ஆண்டவரே, உம்மிடத்துல தான் ஆண்டவரே சுகம் உண்டு சொல்லு. சேர்ந்து சொல்லுவோமா? உறுதியாய் சொல்லுங்க. அப்பா, வேற இடத்துல எங்கேயுமே எனக்கு ஆண்டவரே சுகம் இல்லை, உம்மிடத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவோமா? சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம் பாதத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம் பாதத்தில். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நீர் நல்லவர் ஆண்டவரே.
நீர் செய்த எல்லா தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய தெய்வம் தகப்பனே. அப்பா, நீர் என்னுடையவர் தகப்பனே. நீர் என் நேசர், நீர் என் ஆத்தும மணவாளர், நீர் எனக்குரியவர் ஆண்டவரே. அப்பா, your mind Lord. thank you ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினபடியால், எங்களோடு கூட இருக்கிறபடியால், நீ என்னுடையவள் என்று தகப்பனே உம்முடைய மனவாட்டியை நீர் அணைத்துக் கொண்டபடியால் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பலத்த கரத்தினால் நீர் ஆளுகை செய்தபடியால் உமக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, என் தெய்வமே, என் இயேசுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, என் தெய்வமே, என் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், ஆளுகை செய்கிறவர், பரிசுத்தர், பரலோக தகப்பனர். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அப்பிரயோஜனமானவர், கடமையை செய்தேன் தகப்பனே, மகிமை உமக்கு தருகிறேன். எழுந்தருளிய கர்த்தர் மீதமுள்ள ஒவ்வொன்றையும் தகப்பனே அப்பா, உம்முடைய பலத்த கரத்துக்குள் தகப்பனை நடத்துகிறார். உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் மாட்சிமையும் மகத்துவமும் தகப்பனே கர்த்தாவே, எங்களை விட்டு விலகாமல் உம்முடைய சமூகம் தகப்பனே கர்த்தாவே சுவாமி எங்களுக்கு முன்பாய் சென்று எங்கள் இளைப்பாறுதலை கண்டடைய பண்ணுவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்.